ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையல். இன்றைக்கி குல்ஃபி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 லிட்டர் பால், 15 பாதாம், 15 முந்திரி, 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/4 கப் சுகர், ஏலக்காய் 4, கண்டென்ஸ்டு மில்க் 100 கிராம். ஊற வச்சதில் ஒரு 10 பீஸ் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. பாலை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கோங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஏலக்காவும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கோங்க. நல்லா பால் கொதிக்கும் போது இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கைவிடாமல் கிண்டிட்டுருங்க. பாதாம் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுக்கோங்க. அதை ஒரு 5 பீஸ் மட்டும் ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாதாமும் முந்திரியும் மீதியே அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கண்டென்ஸ் போட்டதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்தோன்னே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால் நல்லா காய்ஞ்சி நல்லா திக்காக வந்தோன்னா நம்ம எடுத்த பால்லேருந்து இப்போ 1/4 பங்கு வந்திருக்கு. நல்லா திக்கானோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த கட் பண்ணி வச்ச பாதாம் முந்திரியை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு இந்த குல்ஃபி மோல்டில் கீழே கொஞ்சம் பாதாம் முந்திரி கட் பண்ணதை போட்டுட்டு அந்த மோல்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா மோல்டும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. கொஞ்சம் பாதாம் முந்திரி கட் பண்ணது கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க மேலே போடுறதுக்கு. மேலே கொஞ்சம் இப்படி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு அலுமினிய ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இந்த கேப் வச்சு டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 12 ஹவர்ஸ் வச்சுருங்க. டுவெல் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா குல்ஃபி ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.